Hi students, in the video we will talk about exercise 3.14 second sum. The roots of the equation 2x square minus 7x plus 5 equal to 0 are alpha and beta. Without solving for the roots, find 3 subdivisions இருக்கு அதை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி தமிழ்ல என்ன கொடுத்திருக்காங்க 2x² - 7x + 5 = 0 என்ற சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்பா மற்றும் பீட்டா எனில் பின்வருவனவற்றின் மதிப்புகளை காண்க. வித்தவுட் சால்விங் சொல்லிட்டாங்க. அப்ப சொல்யூஷன் பார்க்கலாம். the solution என்ன அப்படினா ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறதுல என்ன சொல்றாங்க அப்படினா given alpha and beta are the roots of 2x square minus 7x plus 5 equal to 0 ன்னு சொல்றாங்க. ஆல்பாவும் பீட்டாவும் இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனோட மூலங்கள் அப்படினு சொல்லிட்டாங்க. அப்படி சொன்னதனால நமக்கு தெரியும் ஆல்பா plus பீட்டா அப்படிங்கிறது minus b by a. ஆல்பா பீட்டா அப்படிங்கிறது ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸுங்கிறது c by a ன்னு சொல்லிட்டு இது ax square plus bx plus c equal to 0 ன்னு ஜெனரல் குவாட்ரடிக் இருந்துச்சுன்னா a equal to என்னன்னா x square ஓட கோஎஃபிஷியன்ட் தான் 2 இருக்கு. x ஓட கோஎஃபிஷியன்ட் b equal to -7 இருக்கு. கான்ஸ்டன்ட் டேர்ம் c வந்து பார்த்தோன்னா 5 இருக்கு. இங்க ஆல்பா plus பீட்டா equal to -b by a ல மைனஸ் b என்னன்னா -7 ஸோ -7 போடலாம். by a வந்து 2 இருக்கு அதை எடுத்துக்கலாம். இங்க மைனஸ் அண்ட் மைனஸ் ப்ளஸ் 7/2 ன்னு வந்துரும். இங்க ஆல்பா பீட்டா equal to c by a, c வந்து 5a divided by a வந்து 2 இருக்கு. ஸோ அப்போ ஆல்பா பீட்டா வந்து பார்த்தோன்னா 5/2 ன்னு இருக்கு. ஆல்பா plus பீட்டா equal to 7/2, ஆல்பா பீட்டா equal to 5/2. இதை வச்சுக்கிட்டு அவங்க கொடுத்துருக்கிற சப்டிவிஷன்ஸ் என்னவோ அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்கன்னா 1/ஆல்ஃபா ப்ளஸ் 1/பீட்டா equal to என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. therefore 1/ஆல்ஃபா ப்ளஸ் 1/பீட்டா equal to எல்சிஎம் எடுத்தால் இங்கே ஆல்ஃபா பீட்டா ஸோ அப்போ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா தான். ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இங்கே பீட்டா 1 இன்ட்டு பீட்டா பீட்டா வந்துடணும். இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 1 இன்ட்டு ஆல்ஃபா ஆல்ஃபா வந்துடணும். திஸ் ஈக்குவல் டு பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபாவும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவும் வேறு வேறு இல்லை. நம்ம இப்போ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இது 7/2ன்னு இருக்குது. டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா என்ன அப்படின்னா 5/2ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். இதை வச்சுக்கலாம். இங்கே நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா 7/2 டிவைடட் பை 5/2. இது வந்து பார்த்தோன்னா 7/2 ஒரு ரேஷனல் எக்ஸ்பிரஷன். இந்த 5/2 வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணி மல்டிப்ளை பண்ணிக்கலாம். தட் இஸ் 2/5ன்னு இருக்கும். 2 கேன்சல் பண்ணிட்டா ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னா 7/5 தான். இதுதான் required ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ்ஸு பீட்டா பை ஆல்ஃபா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே என்ன therefore ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா ஈக்குவல் டு எல்சிஎம் என்ன ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா தான் எல்சிஎம். ஸோ ஆல்ஃபா பீட்டா ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ண ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்கொயர் வந்துடும் ப்ளஸ் பீட்டா இன்ட்டு பீட்டா பீட்டா ஸ்கொயர் வரும். நமக்கு தெரியும் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருந்தோம். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டான்னு சொல்லியிருந்தோம். அதுதான் இங்கே போட போகிறோம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா இருக்குது. திஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்ன அப்படின்னா 7/2ன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். -2 ஆல்ஃபா பீட்டா என்னென்னா 5/2. இந்த 5/2 எடுத்துக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா என்ன 5/2ன்னு இருக்குது ஈக்குவல் டு 7/2 த ஹோல் ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் 7 7 சார் 49 டிவைடட் பை 2 ஸ்கொயர்னா 4 மைனஸ் இங்கே 2 கேன்சல் பண்ணிவிட்டு மைனஸ் நான் 5னே எழுதுகிறேன் இப்போதைக்கு டிவைடட் பை இங்கே 5/2 அப்படியே இருக்கட்டும் ஓகே திஸ் ஈக்குவல் டு இங்கே நியூமரேட்டர் வந்து பார்த்தோன்னா ஒரு ஃப்ராக்ஷனாக இருக்குது இங்கே 49/4 மைனஸ் 5 இருக்குது அப்போ இங்கே டிவைடட் பை 1 இருக்கிறதா அர்த்தம் அப்போ இன்ட்டு 4 எடுத்துக்கலாம் ஈக்குவல் டு காமனாக எல்சிஎம் வந்து 4 தான் 49 மைனஸ் 5 4s ஆர் என்னது 20 வந்துடும் காமனாக டிவைடட் பை 5/2 இருக்குது திஸ் ஈக்குவல் டு 49 மைனஸ் 20 வந்து 29 டிவைடட் பை 4 இருக்கும் இந்த 5/2 ரெசிப்ரோக்கல் பண்ணி மல்டிப்ளை பண்ணால் 2/5ன்னு எடுத்துக்கலாம் இந்த 2வும் 4ம் கட் பண்ணால் 2 2s ஆர் அப்போ என்ன இருக்கும் 29/2 × 5 10ன்னு எழுதிக்கலாம் நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் இந்த தேர்ட் சப்டிவிஷன் என்ன இருக்குது அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் 2 டிவைடட் பை பீட்டா ப்ளஸ் 2 ப்ளஸ் beta plus 2 divided by alpha plus 2 equal to என்னன்னு கேட்குறாங்க therefore alpha plus 2 divided by beta plus 2 plus beta plus 2 divided by alpha plus 2 equal to LCM என்ன வரணும் beta plus 2 into alpha plus 2 தான் அப்போ alpha plus 2 into beta plus 2ன்னு எழுதுறேன்னா மேலே அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் alpha plus 2 into alpha plus 2 alpha plus 2 the whole square plus இங்கே cross multiply பண்ணால் beta plus 2 the whole square வந்துடும் மேலே expand பண்ணால் a plus b the whole square formate a square plus 2ab னா 2 into alpha into 2 அப்போ 2 into 2 4 ஆல்ஃபான்னு வரணும் plus b square term வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர்னா 4 plus இங்கே beta square plus 4 beta plus 4ன்னு வந்துடும் ஏன்னா 2ab 2 into beta that is 2 2s are 4 betaன்னு வந்துடும் டிவைடட் பை இங்கேயும் மல்டிப்ளை பண்ணோம் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா வந்து ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா இன்ட்டு 2 வந்து ப்ளஸ் 2 ஆல்ஃபா நெக்ஸ்ட்டு 2 இன்ட்டு பீட்டா ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் 2 2s are 4 this equal to ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இருக்குது ஒரு ப்ராக்கெட்டில் எழுதிக்கிறேன் இதை ரிமைனிங் 4 ஆல்ஃபா 4 பீட்டாவில் காமனாக 4 வெளியே எடுத்துட்டா உள்ள ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு இருக்கும் இங்கே 4 + 4 வந்து பார்த்தோன்னா 8ன்னு எழுதிக்கலாம் டிவைடட் பை இங்கே ஆல்ஃபா பீட்டா இருக்குது 2 ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டாவில் 2 காமனாக வெளியே எடுத்துட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இங்கே ப்ளஸ் 4 இருக்குது அதை எழுதிக்கிறேன் நெக்ஸ்ட்டு நமக்கு தெரியும் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருங்கிறது என்ன அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா அப்படின்ட்டு ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது 4 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இருக்குது ப்ளஸ் 8 இருக்குது டிவைடட் பை டினாமினேட்டர் அப்படியே எழுதிக்கலாம் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 4 இது எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து 7/2ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம் அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா வந்து 5/2 ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் மூலங்களின் பெருக்கற் பலன் அது சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் 4 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்னது 7/2 இல்லையா ஸோ 7/2 இங்கே ப்ளஸ் 8 இருக்குது காமனாக டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா 5/2 சப்ஸ்டியூட் பண்ணலாம் ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து 7/2 ப்ளஸ் 4 அப்படியே எழுதியிருக்கோம் இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம் சிம்பிளிஃபை பண்ணால் 7/2 த ஹோல் ஸ்கொயர்னா 49/4ன்னு வரணும் 2 கேன்சல் ஆகிட்டா மைனஸ் 5 4 2 கேன்சல் பண்ணால் இங்கே 2 டைம்ஸ் வந்துட்டு 2 இன்ட்டு 7 வந்து பார்த்தோன்னா 14 வரும் ப்ளஸ் 8 இருக்குது டிவைடட் பை இங்கே 5/2 ஒன்றும் செய்கிறதுக்குல அப்படியே எடுத்துக்கலாம் 2 கேன்சல் பண்ணினா அப்போ ப்ளஸ்ஸு 7 + 4ன்னு இருக்குது ஈக்குவல் டு இங்கே 49/4 இருக்கட்டும் 14 + 8 22 - 5 அப்படின்னா +17 டிவைடட் பை
இந்த இடத்த 5/2 இருக்குது ப்ளஸ் 7 + 4 வந்து 11 இருக்க போகுது ஈக்குவல் டு எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா 4 தான் இங்கே எல்சிஎம். அப்போ டிவைடட் பை 1 × 4 × 4 இல்லையா. அப்போ 49 ப்ளஸ்ஸு 17 4s ஆர் 17 4s ஆர் என்ன வரப்போகுது 68 டிவைடட் பை இங்கே வந்து பார்த்தோன்னா 2 தான் எல்சிஎம். இங்கே 5 + 2 × 11 22ன்னு வந்துடும் ஈக்குவல் டு இங்கே 49 + 68. ஸோ 49 68 ஆட் பண்ணால் 9 + 8 17 7 வந்துடும் 1. ஸோ 10 + 1 11 வந்துடும். ஸோ 117/4 நான் இங்கே எழுதும் போதே இன்ட்டு ரெசிப்ரோக்கல் பண்ணி மல்டிப்ளை பண்ண போகிறேன். 2 இங்கே எடுத்துக்கலாம் டிவைடட் பை 5 + 22 என்ன அப்படின்னா 27 இருக்கும். 2 2s ஆர் 1 2s ஆர் ரிமைனிங் இது வந்து கேன்சல் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தோன்னா 9ஆலே கேன்சல் ஆகும் நான் நினைக்கிறேன். 3 9s ஆர் 27. இங்கே 117 இருக்குது 1 9s ஆர் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11 - 9னா 2 27 27னா என்ன இருக்க போகுது 3 9s ஆர் 27 இல்லையா. அப்போ இங்கே 13/2 3s ஆர் 6ன்னு வந்தோம். இதுதான் ரெக்வயர்ட் ஆன்சர். தேங்க்யூ.